ஹாய் ஹலோ வெல்கம் டு vlog லைஃப் வித் பிரவீனா சரவணன். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம vlogல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் சில்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் சில்லி எடுக்கிறதுக்கு 2 ஃபுல் பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. பட்டன் மஷ்ரூம் இதை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக பீஸஸாக கட் பண்ணிட்டேன். ஒரு மஷ்ரூமாக 4 பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக. இதை நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்புங்க. நான் வந்து கோபி மஷ்ரூம் பேக்கெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு நல்லா மஷ்ரூம் ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு ஒரு 10 to 12 டீஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மஷ்ரூமாக ஃபஸ்ட்டு ஒரு மஷ்ரூம் போட்டு பாருங்கள். ஆயில் ஹீட் ஆயிரும். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஒட்டாமல் வந்துச்சுன்னா மீதி மஷ்ரூம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் ஒரு பீஸ் நம்ம ஃபஸ்ட் எதுக்கும் போட்டு பார்த்துக்கணுங்கிறது. பார்த்திங்களா நல்லா வந்துருக்குங்க. நம்ம மீதி இருக்கிற மஷ்ரூம்ஸ் வந்து போட்டுடலாம். நல்லா ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கோங்க, இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டி இப்படி தான் வரும். பார்த்தீங்களா கலர் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் சில்லி ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம் ரெசிபி. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next vlog. Thank you. Bye bye.